என்ன சித்தப்பா உங்க மாப்பிள்ளை பொங்கலுக்கு வந்துட்டா அப்படியா? அந்த நாய் பழைய சொத்துக்கே வருவான். பொங்கலுக்கு எப்படியோ வாடை பிடிச்சி வந்துட்டான். என்ன இப்படி சொல்றீங்க? வேணா போயிட்டா அப்படியா இருக்கிறாப்பியா? அவன் எங்க கிளம்புறான்? காலையில இருந்து கவட்டி காய்ச்சி வாங்கி கட்டில் விடாம படுத்துருக்கான். கட்டையில் ஓடணும். நீ வா, காய்ச்சி நீன்னு குடிச்சிட்டு போவே. ஐயோ ஆளை விடுங்க சாமி. எங்க அம்மா 3 நாளா பொங்கலையே ஓட்டு வயிறு ஒன்றும் சரியில்லை. கொல்லை பக்கம் போற வரமா தான் வாங்க போயிட்டு வரலாம். அந்த கொள்ளையில் வரணும்னா கட்டில் விடுற மாதிரியே தெரியல. வாங்க கொல்லை பக்கம் வாங்க வாங்க போகலாம். யோ மம்மா, காலங்கத்தால் எங்கேயா போற? ஏண்டா, காந்தி தாத்தாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது நாட்டுப்பட்டு இருக்காடா? யோசித்துப்பா மிட்டாய் கொடுக்குறாங்கயா. ஆரஞ்சு மிட்டாயா? மாப்பிள்ள போயிட்டு வரையா? 50 வயசாச்சு 50 காசு மிட்டாய் கலையிறான். என்னடா அது பொங்கல் ஃபங்க்ஷன் பார்க்க உப்புமா மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள எவனையுமே காணுங்க. இல்லை 2 பேரும் டிக்டாக் பண்றாங்க. என்னன்னு போய் பார்க்கலாம். தம்பி, பொங்கலுக்கு மண்ட மாசம் காசு போட்டு நினைச்சுக்கிறேன். ஆமா, கொளுத்தணும்ல. ஃப்ரீயா இருந்தா வா பண்ணிட்டு போலாம். நானும் மொட்டை பையன் நினைச்சியா? வேற வித்தியாசப்படுத்துறேன். மாமனாருக்கு தலைவர் இப்பதான் தீபாவளி போயிட்டு வந்தோம். மாமனாருக்கு தலை வைக்கணும்ல. போய் நம்மளே அக்சௌண்ட் கேள்வி கேட்டு போட்டான். நம்ம ஏதோ பண்ணணும். அவர் மாமனார் நிக்கிறான். ஏதாவது வச்சு எடுத்துட்டு போடா. பொங்கல் எதுவும் இப்போ குளிச்சு சாமி கும்பிடுறேன். மாப்பிள்ள சீர் வாங்கல் கட்ட போய் தூக்கிட்டு வந்துட்டுக்கிறேன். நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கதான் டிக்டாக் தீபாவளி போன தீபாவளிக்கு தான் வந்தா. சரி நீங்க போங்க, வரிச்சு நான் வந்தா. உங்களுக்கு என்ன மாமா? ஏண்டா, போன பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் அவன் சீர் வாங்கி போனேன். சீர் வேற அடிக்கிறீங்க. ஏன்னா வருஷம் தீபாவளி பொங்கல் எல்லா நாளுக்கும் சீர் கட்டி வந்துடுறேன். என் குட்டா வச்சிருக்குது. ஏதோ அக்கா உள்ளாச்சே பையனாச்சேன்னு குழந்தை பிள்ளை கட்டி கொடுத்தா நீ வந்தது ஏறி குடிச்சிட்டு அவசரப்பட்டுட்டீங்க மாமா. பொங்கலுக்கு சட்னியா சாம்பாரான்னு கேட்கணும். உங்களுக்கு காசு சொன்னா அங்க ஒரு திக்கிறான் நல்லா அந்த குடும்பத்துல கும்மி